இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி நாம் தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களை இந்த ஜூன் மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நீ நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் உமக்கு ஏறெடுக்கும் ஆராதனைகள், ஸ்தோத்திரங்களை கர்த்தர் ஏற்று கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவை இன்றைக்கு உம்முடைய பரலோக மன்னாவினால் எங்களை போஷித்து அனுப்பும்படியாக எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா பொறுப்பையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நிறுத்தப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நிறுத்தப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே.
சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவருடைய கண்கள் நம்மை மேலிருந்து கண்ணோக்கி பார்த்திருக்கிறது. நாம் யாரால் தூக்கி எரிக்கப்பட்டாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை அணைத்துக் கொள்கிறார். காலை வேளையிலே உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை, ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்னை கண்டது, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, இன்றைக்கு நீங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று உங்களை நாமே கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை ஆராதிப்போம். Let us all join together and worship the name of Jesus, the name above every name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. பாடுவீங்களா எல்லாரும்? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், Amen. Hallelujah. Yes Lord, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ வாழ்க வாழ்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. Hallelujah, hallelujah. பாடுவோமா?
சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதியிலிருந்தும் நமக்கு சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதிகளும் முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக சுகமாக வேண்டும். நேரத்துல பலவீனமாக இருக்கிற நீங்கள், வியாதிப்பட்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை நீங்க குவாரண்டைன்ல இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கலாம். இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, இயேசுவின் நாமம் இந்த நாமத்திற்கும் குறைவுபட்ட நாமம் அல்ல. நாம் பாடுகிற இயேசுவின் நாமம் எல்லா பாதாளத்தையும் வியாதியையும் மேற்கொண்ட நாமம் உங்களுக்கு விடுதலை தருவதாக, தனிமையிலிருந்து விடுதலை தருவதாக, எல்லா விதமான அழுத்தங்களிலிருந்து விடுதலை தருவதாக. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லா பலவீனங்களும், எல்லா சோர்வும், எல்லா பயங்களும், எல்லா விதமான கலக்கமும், எல்லா விதமான வியாதியும் இயேசுவின் நாமத்திலே உங்களை விட்டு கடந்து போவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலையிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய வேத தியானத்திற்காக தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். We are going to read Daniel chapter 6 and verse 26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். I make a decree that in every dominion of my kingdom men tremble and fear before the Lord of Daniel, for he is the living God and steadfast forever, and his kingdom that which shall not be destroyed, and his dominion shall be even unto the end. தானியேல் 6ஆம் அதிகாரம் நாம் வாசித்த 26ஆம் வசனத்திலே ராஜாவாகிய தரியு உடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாக வாசிக்கிறோம். தரியு ராஜா மேதிய பெர்ஷிய நாட்டை ஆண்ட ராஜாவாக இருக்கிறார். இந்த அவருடைய வாயிலிருந்து வருகிற இந்த சொற்றொடர் தானியேலும் அவனுடைய நண்பர்களும் பாபிலோன் தேசத்திலே சிறைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். This statement comes out of the mouth of King Darius, who was the king of Babylon. He was from Medo-Persia. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையிலே இந்த காலை வேளையிலே நான் குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை தானியேலின் தேவனுக்கு முன்பாக, before the God of Daniel. தானியேலின் தேவன் என்று நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. வேத புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சிருஷ்டித்த தேவ மனிதர்களுடைய பெயரை கொண்டு இந்த தேவனாகிய கர்த்தர் அழைக்கப்பட்டிருக்கிறார். உதாரணமாக ஆபிரகாமின் தேவன் என்று வாசிக்கலாம், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று வேதத்திலே அவரை குறித்து வாசிக்கலாம். அதைதான் 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நமக்கு தெரிந்த வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. தம்முடைய ஜனங்கள், அவருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு சார்பாக அவர்களுக்காக கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று இந்த 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தானியேலின் தேவன் என்று இந்த ராஜா சொன்னது போல உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் வைத்து நம்முடைய தேவன் என்ற ஒரு
பெயரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி நடந்தது? Why was God called as the God of Daniel? ஏன் இந்த தேவன் தானியேலின் தேவன் என்று அழைக்கப்பட்டார்? ஆண்டவரும் தம்முடைய மனிதர்களுக்குள்ளும் நல்ல உறவுகள், அனுபவங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த இக்கட்டான சவாலான நாட்களிலும் நம்முடைய தேவன், அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அனுபவங்கள் மூலியமாக அவர் நம்முடைய தேவன் என்று அவர் அழைக்கப்படுவார். இந்த காலை வேளையிலே ஒரு கேள்வியை வைத்து காலை செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். Who is this God of Daniel? இந்த தானியேலின் தேவன் யார்? தானியேல் முதல் 6 அதிகாரங்களிலே சரித்திரத்தை வாசிக்கிறோம். தானியேலுடைய பின்பாக இருக்கிற அதிகாரங்களிலே தீர்க்க தரிசனங்களை குறித்து வாசிக்கிறோம். முதல் 6 அத்தியாயங்களை தானியேல் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது இந்த தானியேலின் தேவன் யார், who is this God of Daniel என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த தானியேலின் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக முகவரியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 5 விதமான தானியேலின் தேவனுடைய நாமங்களை முதல் 6 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We are able to read 6 names of the God of Daniel in the first 6 chapters of Daniel, which we are going to meditate this morning. முதலாவதாக, he is called as the God of heaven. பரலோகத்தின் தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். இரண்டாவதாக, he is called the God of fathers. பிதாக்களின் தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். மூன்றாவதாக, he is called as the most high God. உன்னதமான தேவன் என்று அவர் மூன்றாவதாக அழைக்கப்படுகிறார். நான்காவதாக, he is called as the God of authority. அதிகாரமுள்ள தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஐந்தாவதாக, he is called as the worshipful God. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்று தானியேலின் தேவனை குறித்து இந்த 5 பெயர்களினால் இந்த தேவன் அழைக்கப்படுகிறார். இந்த 5 தேவனுடைய நாமங்களிலிருந்து நமக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்தருளுகிறார். அதை உங்களுக்கு நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, God of heaven, பரலோகத்தின் தேவன். God of heaven reveals secrets to us. பரலோகத்தின் தேவன் நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, God of our fathers, பிதாக்களின் தேவன், he replies our supplications. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தருகிறார். மூன்றாவதாக, most high God, he remembers his servants. உன்னதமான தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை நினைவு கூறுகிறார். Number 4, God of authority restores the stolen things. இழந்து போனவைகளை மறுபடியுமாக தருகிறார். அதிகாரமுள்ள தேவன். கடைசியாக, worshipful God rescues us from satanic plots. இந்த இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் ஐந்தாவதாக பிசாசினுடைய தந்திர ஆலோசனைகளுக்கும் வியாதிகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்றன் பின்றாக நாம் தியானிப்போம். Who is this God of Daniel? இந்த தானியேலின் தேவன் யார்? தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். Daniel chapter 2. தானியேல் 2ஆம் அதிகாரம். உங்களுக்காக தமிழிலே 17ஆம் வசனத்தையும் ஆங்கிலத்திலே 18ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். Daniel chapter 2 verse 17 and verse 18 with respect to English and Tamil. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடும் கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக, that they would desire mercies of the God of heaven concerning this secret, that Daniel and his fellows should not perish with the rest of the wise men of Babylon. பரலோகத்தின் தேவன் என்று வாசிக்கிறோம். We are able to read his name as the God of heaven. பரலோகத்தின் தேவன். Who is this God of Daniel?
He is the God of heaven. பரலோகத்தின் தேவன். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நேபுகாத்நேசார் ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டு அதை மறந்து விடுகிறார். அவருடைய அரசாங்கத்தில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற எல்லா படித்தவர்களையும் கூப்பிட்டு, கல்தேயர்களை கூப்பிட்டு, தனக்கு சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் கூற வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறப்பித்தார். அவர்கள் அந்த சொப்பனத்தின் விளக்கத்தையும் அந்த சொப்பனத்தையும் சொல்லாவிடில் அவர்கள் எல்லாரையும் கொன்று விடுவதாக அவர் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். இதை கேட்ட தானியேல் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்லுகிறார், நாம் இந்த மறைபொருளை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைபொருள்களை விளக்கி சொல்லும் தேவன் தான் பரலோகத்தின் தேவன். This God of heaven reveals heavenly secrets, hidden secrets to you and me. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நமக்கு தெரிந்த வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பரலோகத்தின் தேவன். ஏன் அப்படி அவருக்கு பெயர் உண்டு? அவர் பரலோகத்திலே இருக்கிற தேவன். He is the God of heaven. இந்த தானியேலும் தன்னுடைய நண்பர்களும் அன்றைக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன், தானியேலின் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கிறதோ, எந்தெந்த விஷயத்தில் நமக்கு ஒரு வழி நடத்துதல் வேண்டுமோ, எந்தெந்த விஷயத்திலே நமக்கு ஒரு ஆலோசனை வேண்டுமோ, we have to call the God of Daniel, who is called as the God of heaven. பரலோகத்தின் தேவன் மறை பொருள்களை குறித்து நமக்கு விளக்கி சொல்லுகிறார். நமக்கு எந்த பொருட்கள் மறைந்து காணப்படுகிறது, எந்தெந்த காரியங்கள் நமக்கு மிகவும் மறைமுகமாக இருக்கிறது, இந்த காரியங்களை இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் மறைபொருள்களை விளக்குகிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The God of heaven knows everything. பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறதோ அந்த சித்தம் பூலோகத்திலே செய்யப்படட்டும் என்று தான் இயேசு ஜெபித்தார். பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய மறைப்பொருள்களும் பூலோகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படையாக காண்பித்து சொல்ல விரும்புகிறார். நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து, தேசத்தை குறித்து, இன்றைக்கு பரவி கொண்டிருக்கும் கொள்ளை நோய்களை குறித்தும் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டு. ஆண்டவரே, இதை குறித்து என்ன? இது எல்லாருக்கும் ஒரு மறைப்பொருளாகவே இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் நமக்கு இந்த மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு அவர்களுக்கு அந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். அதை வாசிக்க போகிறோம். இதுதான் முதல் குறிப்பாக உன் மனதில் நான் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 - 15 நீங்கள் வாசித்து பாருங்கள். மறைப்பொருள்களை ஆண்டவராகிய தேவன் யோசேப்புக்கு சொப்பன மூலமாக வெளிப்படுத்தினார். ஞானிகளுக்கு அதை வெளிப்படுத்தினார். He guided them, he cautioned them. அந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளுக்கு பரலோகத்தின் தேவன் பூலோகத்திலே மனிதர்களுக்கு தெரியாத காரியங்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு தானியேலின் தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற இந்த தானியேலின் தேவன் யார்? பரலோகத்தின் தேவன். பரலோகத்தின் மறைபொருள்களை நமக்கு விளக்கி கொடுக்கிறவர். God of heaven, number 1, reveals all the secrets that we want to know. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த முதல் குறிப்பிலே உங்கள் இருதயத்திலே, ஆண்டவரே, மறைபொருள்களை எனக்கு விளக்கி சொல்லுகிற பரலோகத்தின் தேவனை நோக்கி இன்றைக்கு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். இரண்டாவதாக, இந்த தானியேலின் தேவன் யார்? Who is this God of Daniel? தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Daniel chapter 2 and verse 23. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்போது எங்களுக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். I thank thee and praise thee, O thou God of my fathers, who has given me wisdom and might, and has made known unto me now what we desired of thee. For thou hast now made known unto us the king's matter. என் பிதாக்களின் தேவனே, God of my fathers. Who is this God of Daniel? முதலாவதாக நாம் பார்த்தோம், அவர் பரலோகத்தின் தேவன். He is the God of heaven. And number 2, he is the God of my fathers. தானியேல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த மறைபொருளை நீர் எங்களுக்கு விளக்கி தாரும். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது 23ஆம் வசனத்திலே அவர் எப்படி ஜெபிக்கிறார்? என் பிதாக்களின் தேவனே. தானியேலும் ஒரு சில அநேக யூதர்களும் சிறை கைதிகளாக பாபிலோன்ல இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய முற்பிதாக்களை யோசிக்கிறார்கள். அநேக முற்பிதாக்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த குறிப்பிட்ட தேவனை குறித்து வாசிக்கும் பொழுது, பிதாக்களின் தேவனே என்று வாசிக்கும் பொழுது அவர் எதை ஞாபகப்படுத்துகிறார் என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, what does Daniel remember when he prays God of my fathers? நான் நினைக்கிறேன் அவர் யோசேப்பை நினைவு கூர்ந்தார். யோசேப்புக்கு எவ்வளோ சொப்பனங்களை விளக்கும் வல்லமையும் ஞானத்தையும் இந்த தேவாதி தேவன் தந்தருளினார். சாலோமோனுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தந்தருளினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். So he was able to remember all the fathers, the four fathers in his life. அதைதான் அவர் பிதாக்களின் தேவனே என்று சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் பரலோகத்தின் தேவன் மட்டுமல்ல, அவர் நம்முடைய பிதாக்களின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன், நம்முடைய எல்லா விதமான பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார். இந்த பிதாக்களின் தேவன் என்ன செய்கிறார்? He replies to all our supplication. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவர் தான் பிதாக்களின் தேவன். பாருங்கள், இங்கே அவர் எழுதுகிறார், எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்போது எங்களுக்கு அறிவித்து, நாங்கள் உம்மிடத்திலே வேண்டிக் கொண்டதை எங்களுக்கு நீர் அறிவித்தீர். This God of our fathers replies your prayer. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன் தான் இந்த பிதாக்களின் தேவன். எப்படி அருமையாக தானியேலின் தேவனை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஒவ்வொரு ஜெபங்களையும் இந்த பிதாக்களின் தேவன் கேட்டு உங்களுக்கு பதிலை அறிவிக்க வல்லவராயிருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், அநேக நேரங்களில் நாம் ஜெபித்து விட்டு மறந்து விடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிதாக்களின் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களுக்கு எப்படி அவர் பதில் தந்தாரோ அப்படியே உங்களுக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்க விரும்புகிறார். He wants to reply to all the supplications that you are praying unto the Lord. அன்னாள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தாள், பிள்ளைக்காக ஜெபித்தார், கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தார். ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபித்தார், கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் வேதத்திலே. பிதாக்களின் தேவன் யார்? நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிற தேவர். விசேஷமாக அவர் நமக்கு சொப்பனங்கள் மூலமாக பேசுகிற தேவன். அவர் நமக்கு ஆழங்கள் மறைபொருள்கள் மூலமாக பேசுகிற தேவன் தான் இந்த பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். தானியேலின் தேவன் யார்? இவ்வளவு நாட்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், இந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு, the Lord will certainly reply to our prayers because the God of Daniel is the God of our fathers. மூன்றாவதாக, இந்த தானியேலின் தேவன் பரலோகத்தின் தேவன் மட்டுமல்ல, இந்த தானியேலின் தேவன் பிதாக்களின் தேவன் மாத்திரமல்ல,
தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், Daniel chapter 5, தானியேல் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். Daniel chapter 5 and verse 18. ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேசாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். O thou king, the most high God gave Nebuchadnezzar thy father a kingdom and majesty and glory and honor. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் யார்? இந்த தானியேலின் தேவன் யார் என்றால் உன்னதமான தேவன், most high God. இந்த காலையிலே நாம் ஏன் ஆண்டவருடைய நாமங்களை படிக்கிறோம்? அது மிக மிக முக்கியமான காரியம். நம்முடைய தேவனுடைய நாமம், நம்முடைய தேவன் யார் என்பதை இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட உறவு கொண்டு கர்த்தர் அந்த அனுபவங்களை நமக்கு தர விரும்புகிறார். இந்த உன்னதமான தேவன் யார்? இந்த உன்னதமான தேவன் தம்முடைய ஊழியர்களை அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். This most high God remembers his servant. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். Let us read Daniel chapter 3 and verse 26. அப்பொழுது நேபுகாத்நேசார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். Then Nebuchadnezzar came near to the mouth of the burning fiery furnace and spake and said, Shadrach, Meshach and Abednego, ye servants of the most high God, come forth and come hither. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே உன்னதமான தேவன் என்று தானியேல் எழுதுகிறார். தானியேல் நாம் வாசித்தோம். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நேபுகாத்நேசார் ராஜா உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று அங்கே அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 5ஆம் அதிகாரத்தின் காரியங்களை நாங்கள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெல்ஷத்சார் என்னும் ஒரு ராஜா திராட்சரசத்தை தன்னுடைய எல்லா அமைச்சர்களோடும் எல்லாரோடும் பருகி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அவர் சாப்பிடுகிற உணவும் திராட்சரசமும் அவர் பயன்படுத்தின பாத்திரங்கள் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள். இவையெல்லாம் பொற்பாத்திரங்கள். they were all golden vessels. எங்கிருந்து வந்தது? எருசலேமிலிருந்து சிறைப்பட்டு கொண்டு வரும் பொழுது நேபுகாத்நேசார் இந்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து விட்டார். ஆண்டவருடைய பாத்திரங்கள் அந்நிய தேசத்திலே மற்றவர்கள் எல்லாரும் அதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். மிக மிக வருத்தமான காரியம். பாருங்கள், இந்த 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது வேத புத்தகம் என்ன சொல்கிறது என்றால், இந்த உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு எல்லாவற்றையும் மறுபடியுமாக திரும்பவும் தந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் மறுபடியுமாக எருசலேமுக்கு கர்த்தர் தந்தறினார். சில நாட்களுக்கு பின்பு இந்த உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் இந்த பாத்திரங்களை மறுபடியுமாக தந்தறினார். இந்த நாட்களிலே நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய கூடி வருகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் இழந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேவன், இவருக்கு உன்னதமான தேவன் என்று பெயர். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று இவர்களுக்கு பெயர். இந்த உன்னதமான தேவன் என்ன செய்கிறார்? He always remembers his servants. தம்முடைய ஊழியக்காரர்களை அவர் நினைவு கூறுகிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம், சாதாரண நபராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். He wants to remember you. He always remembers his people. இவர்களெல்லாம் பாபிலோன் தேசத்திலே அடிமைத்தனத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உன்னதமான தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். பலவிதமான சூழ்நிலை வழியாக கடந்து சென்றார்கள். இந்த உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களை செங்கற் சூளையிலே இருக்கிற அக்கினியிலே 7 முறை அதிகமாக அதை சூடு செய்து அவர்களை அங்கு போட்டார்கள், அக்கினியிலே எரிந்தார்கள். இந்த உன்னதமான தேவன் அவர்களை காப்பாற்றினார் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை இன்றைக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் நினைவு கூறுகிறார்.
நம்மை நினைவு கூறுவார். இன்றைக்கு இருக்கிற இக்கட்டுகளிலே, குடும்ப சூழ்நிலைகளிலே, the most high God remembers us. He wants to remember us. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவருடைய நாமம் என்ன? இந்த தானியேலின் தேவன் யார்? பரலோகத்தின் தேவன். He is the God of heaven என்று வாசிக்கிறோம். அவர் என்ன செய்தார்? மறைபொருளை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக வாசித்தோம், அவர் பிதாக்களின் தேவன். He is the God of the fathers. அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தந்தார்? நமக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தார். மூன்றாவதாக, He is the most high God. அவர் உன்னதமான தேவன். தம்முடைய ஊழியக்காரர்களை அவர் நினைவு கூர்ந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஐயோ ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், has God forgotten me? No, God remembers you. தேவன் உங்களை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். இந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோன் தேசத்திலே, அவர்கள் செங்கர் சூளையிலே, எரிகிற அக்கினியிலே அவர்களை தூக்கி போட்டாலும் அவர் அவர்களை நினைத்து அவர்களோடு கூட நடந்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நாம் நம்மை விட்டு வியாதியை கர்த்தர் எடுப்பதில்லை, சில நேரத்திலே நாம் அக்கினி வழியாக நடக்கும் பொழுது அக்கினியிலே நம்மோடு கூட நடந்து உலாவி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இவர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மூன்றாவது ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இவர் உங்களை நினைவு கூறுகிற தேவன், உன்னதமான தேவன். தானியேலின் தேவன் உன்னதமான தேவன். உங்களை நினைவு கூறுகிறார். நிச்சயமாக உங்க பிள்ளைகளை நினைவு கூறுவார். தூரத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளை நினைவு கூறுவார். உங்களுடைய குடும்பத்தாரை நினைவு கூறுவார். உங்களுடைய வேலையை நினைவு கூறுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக, இந்த தானியேலின் தேவன் யார்? நம்பர் 4, who is this God of Daniel? தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாங்கள் உங்களுக்காக வாசிக்கிறோம். Daniel chapter 5 and verse 23. தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் ஒரு பாகத்தை நடுவிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தார்கள். இதுவுமின்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல், காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். The God in whose hand thy breath is, and whose are all thy ways, hast thou not glorified. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவும், ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சுவாசத்தை தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற தேவன். இவர்தான் தானியேலின் தேவன். இவருடைய பெயர் என்ன? He is the God of authority. அதிகாரம் உள்ள தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேல் பெல்ஷத்சார் ராஜாவிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பெல்ஷத்சார் ராஜா விருந்து பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சுவற்றிலே ஒரு விரல் கையுறுப்பு வந்து எழுதி கொண்டே இருந்தது. பெல்ஷத்சாருடைய எதிர்காலத்தை, அவருடைய ராஜ்யம் எப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை கர்த்தருடைய கரங்கள் ஒரு சுவற்றிலே அந்த கையுறுப்பை எழுதுவதை ராஜா கண்டான் என்று 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We can read that about that in chapter 5 and verse 5. How a finger of God wrote about Belshazzar on the wall. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பெல்ஷத்சார் ராஜா தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நேராக ஆண்டவரை உயர்த்தாமல் இருக்கிறதை இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். நமக்கு நேரம் இல்லாததுனால எல்லா வசனங்களையும் நம்மால் வாசிக்க இயலாமல் போகிறது. ஆண்டவராகிய தேவன் மனிதனுடைய வாழ்க்கையிலும் மனிதனுடைய ராஜ்யத்திலும் ஆளுகை செய்கிறார் என்று நிரூபிக்கிறவர் தான் இந்த அதிகாரமுள்ள தேவன். 21ஆம் வசனத்தில் அதை வாசிக்கலாம். He is the God who rules in the kingdom of men. மனிதனுடைய ராஜ்யத்திலே தேவனாகிய கர்த்தர், அதிகாரமுள்ள தேவன்
ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த தானியேலின் தேவன் யார்? மனிதனுடைய ராஜ்யங்களிலே எல்லா சுவாசத்தையும் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறவர். இவர்கள் தங்களுடைய தேசத்தை எல்லாம் இழந்து, அந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் இழந்து பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது, பலவிதமான சிக்ஷைகள் வாதைகள் வழியாக இவள் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, அதிகாரமுள்ள தேவனை குறித்து தானியேல் இங்கு பேசுகிறார். சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த நான்காவதாக அதிகாரமுள்ள தேவன் என்ன செய்கிறார்? இழந்து போனவைகளை நமக்கு மறுபடியும் தருகிறார். He restores all the things that are stolen from us. உங்களிடத்திலிருந்து தொலைந்து இழந்து போன காரியங்களை மறுபடியும் தர விரும்புகிறவர். நம்முடைய வேலையாக இருக்கலாம், நம்முடைய பணமாக இருக்கலாம், நமக்கு அநேக ஜபங்களாக இருக்கலாம், ஆராதனைகளாக இருக்கலாம். எதையெல்லாம் நாம் இழந்து போய் நிற்கிறோமோ, இந்த அதிகாரம் உள்ள தேவன், the God who has the supreme final authority, will restore everything that we have lost in your life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் தேவன் இழந்து போன காரியங்களை நமக்கு மறுபடியும் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், Daniel chapter 6. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். We are going to read Daniel chapter 6 verse 16 and verse 20. முதலாவதாக நான் 16ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். Then the king commanded, and they brought Daniel and cast him into the den of lions. Now the king spake and said unto Daniel, Thy God, whom thou servest continually, he will deliver thee. 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா என்று தானியேலை கேட்டான். And when he came to the den, he cried with a lamentable voice unto Daniel. And the king spake and said to Daniel, O Daniel, servant of the living God, is thy God, whom thou servest continually, able to deliver thee from the lions? 16ஆம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். 2 வசனங்களிலும் தானியேலுடைய தேவனுக்கு ஒரு கடைசி பெயரை வாசிக்கிறோம். அது என்னவென்றால், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், the God whom you continually worship. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை யார் சொல்வது? ராஜா சொல்லுகிறார். தரியு ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. இன்றைக்கு நாம் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சொல்வதை விட மற்றவர்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் இடைவிடாமல் இந்த தேவனை நோக்கி ஜெபிக்கிறீர்கள், இடைவிடாமல் நீங்கள் இந்த தேவனை ஆராதிக்கிறீர்களே, இந்த தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். He is the God whom you continuously serve. ஆம், நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், அனுதினமும் ஜெபிக்கிறோம், எல்லா இடங்களிலும் ஜெபிக்கிறார்கள். We are continuously serving and worshiping and praying to God. இந்த தேவன் யார்? நிச்சயமாக நம்மை விடுவிப்பார். தானியேலின் தேவன் இடைவிடாமல், தானியேல் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் ஒரு நாள் 3 வேளை எருசலேமை நோக்கி தானியேல் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கு ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேலை சிங்க கெபியிலே போட்டார்கள். ஆனால் அந்த சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடி இந்த கர்த்தராகிய தேவன், உன்னதமான தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தானியேலை தப்புவித்தார். அப்படி என்றால் என்ன? இந்த அற்புதத்தை கர்த்தர் அருமையாக செய்தார். எப்படி என்றால்,
பிசாசாகிய சிங்கங்களின் வாய்களுக்கு, சாத்தான் கொண்டு வரும் திட்டங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளை அவர் விலக்கி பாதுகாக்க காக்க வல்லவராயிருக்கிறார். நான் சொல்ல வர வேண்டிய குறிப்பு இதுதான். இந்த அற்புதத்தை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம். எப்படி தானியேலை சிங்ககபிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். தானியேலுக்கு வரும் இந்த அற்புதத்தை விட தரியு ராஜாக்கு தான் இது பெரிய அற்புதம். 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு. 23ஆம் வசனத்துல ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, 14ஆம் வசனத்துல தன் இருதயத்துல சஞ்சலப்பட்டு, 23ஆம் வசனத்திலே தன்னுடைய இருதயத்திலே மிகவும் சந்தோஷப்பட்டு. ஒரு ராஜாவுடைய இருதயம் சஞ்சலத்திலிருந்து சந்தோஷமாக மாறுகிறது. இடையிலே 20ஆம் வசனத்துல துயர சத்தமாக அவர் தானியேலை பார்த்து கூப்பிடுகிறார். Glory be to God's holy name. Who is this God of Daniel? A God whom Daniel continuously served. இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்ன செய்கிறார்? சஞ்சலப்படுகிற இருதயத்தை சந்தோஷப்படுகிற இருதயமாக மாற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். சஞ்சலப்பட்டு துயரப்பட்டு துயர சத்தத்தில் இருக்கிற இருதயத்தை சந்தோஷப்படுகிற இருதயமாக மாற்றுகிறார். இங்க ராஜாவுடைய இருதயத்தை மாற்றின இந்த தேவன் உங்களுடைய இருதயத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். This God of Daniel. இந்த தானியேலின் தேவன் யார்? நீங்க இடைவிடாமல் ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் விடவே வேண்டாம். தொடர்ந்து நாம் நம்முடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அந்த ராஜா சொல்லுவார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். தானியேலை சிங்ககபிலிருந்து உயிரோடு கொண்டு வரும்பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த ராஜா சொல்லுகிறார் மிகவும் சந்தோஷப்பட்டு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவனை தப்புவித்த வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜாவே, இந்த தேவன் தம்முடைய தூதனை எனக்காக அனுப்பினார். தேவ தூதனை உங்களுக்கு அனுப்பி எல்லா பிசாசின் சஞ்சலங்களுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் நம்மை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். He is the God of heaven. He is the God of our fathers. He is the most high God. He is the God of authority and he is the worshipful God. அவர் பரலோகத்தின் தேவன், அவர் பிதாக்களின் தேவன், அவர் உன்னதமான தேவன், அவர் அதிகாரமுள்ள தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன். 5 விதமான தானியேலின் தேவன் உங்களுக்கு இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை தருவாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to close our eyes and pray. இந்த காலகட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களை எல்லா வியாதியிலிருந்தும் கர்த்தர் இந்த கொள்ளை நோயை நிறுத்த போகிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு, என்னுடைய ஜெபத்தை கேட்டு, தானியேலின் தேவன் இன்றைக்கு என்னோடு கூட ஜெபத்திலே சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த தானியேலின் தேவன் இந்த வியாதியின் காலங்களை கர்த்தர் மாற்றி கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, தானியேலின் தேவனே, பரலோகத்தின் தேவனே, எங்கள் பிதாக்களின் தேவனே, உன்னதமான தேவனே, அதிகாரமுள்ள தேவனே, இடைவிடாமல் ஆராதிக்கும் எங்கள் தேவனே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருகிறோம். அப்பா, இந்த கொடிய வியாதியை சீக்கிரமாக நீ நிறுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ரத்தத்தின் வேலையால் தேவனே நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தை நினைக்கிறோம், பிள்ளைகளை நினைக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக மருத்துவர்களை நினைக்கிறோம், விசேஷமாக ஆண்டவரே செவிலியர்களை நினைக்கிறோம். கர்த்தாவே, முனிசிபல் ஒர்க்கர்ஸை நினைக்கிறோம், எங்கள் தலைவர்களை நினைக்கிறோம். கர்த்தாவே, தானியேலின் தேவன் எங்கே என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் மனதுருகி எங்களுக்கு இரக்கம் காட்டும்படியாக, நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக ஒரு பெரிய விடுதலை நீர் தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரும். மறைபொருள்களை எங்களுக்கு விலக்கி தாரும். இழந்து போன காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு மறுபடியுமாக தாரும். எங்களை நினைத்தருளும். ஆண்டவரே, எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களுக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தானியேலின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.